நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கம். இந்த வீடியோ நம்ம எந்த பார்க்க போகிறோம்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லையும் டூ வீலர் வந்து இருக்கும். கண்டிப்பாக டூ வீலர், ஒரு டூ வீலர்லேருந்து 2 டூ வீலர் கண்டிப்பாக இருக்கும். இந்த டூ வீலருக்கு வந்து பெட்ரோல் போடுறது நமக்கு ரொம்ப பெரிய வந்து சவாலாக இருக்குது. டெய்லி பெட்ரோலோட விலை வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ 100 ரூபா தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் டைப்பில் வந்து கார் மட்டும் இல்லை, பைக்கும் அதிகமாகவே இப்போ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து சூப்பரான எலக்ட்ரிக் பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அட்டகாசமாக இருக்குது. இல்லை யார் பார்த்தாலும் கண்டிப்பாக நம்ம வாங்க தான் தோணும். அந்த அளவுக்கு இந்த பைக்கில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும்னா, ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 181 கிலோமீட்டர் போகுங்க. அதாவது ஒரு மணி நேரம், ஒரே ஒரு மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டால் 181 கிலோமீட்டர் மைலேஜ் போகும். அது போக இதோட டாப் ஸ்பீடு 115 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அட்டகாசமான பைக்கோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் அப்புறமா இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பைக் எல்லாருமே எடுக்கக்கூடிய வகையில் தான் ப்ரைஸும் சொல்லியிருக்காங்க. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா மணிக்கு 115 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போகக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இதோட டிசைன், பெர்ஃபார்மன்ஸ், டெக்னாலஜி அப்படின்னு அசத்த தான் செஞ்சுருக்காங்க. பின்னாடி சீட்டுக்கு அடியில் வந்து நம்ம பொருள் வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, 2 பேர் கம்ஃபர்டபுளாக இருந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அசத்தலாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பைக்கோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 10 வேரியண்ட்டில் 10 வகையான கலர் வேரியண்ட்டில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மோட்டார். இந்த பைக்கோட மோட்டார் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் மோட்டார்னு சொல்லியிருக்காங்க. 8.5 கிலோவாட் பீக் பவர் கொண்ட அசத்தலான மோட்டாராக இருக்குது. அதோட கூடவே பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் பேட்டரி பேக் அப்படின்னு நல்ல பேட்டரி பேக்கேஜும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி சார்ஜ் செய்கிறதுக்கு அசத்தலான ஹோம் சார்ஜிங் பேனல் கொடுக்குறாங்க. அது கூடவே இப்போ நம்மளோட இந்தியாவில் மொத்தம் 1 லட்சம் ஓலா ஹைப்பர் சார்ஜர் பாயிண்ட் அப்படின்னு செட் பண்ண போகிறாங்க. அது வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா 18 மினிட்ஸில் 50% சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி போகிறதுக்கு, ரிவர்ஸ் போகிறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது. செல்ஃப் ஸ்டார்ட்ங்கிற சுவிட்சுக்கு பக்கத்தில் ஆர் அப்படிங்கிற ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி நீங்கள் மூவ் பண்ணலாம். கூடவே ஒரு ஏற்றமான ஒரு இடத்துல நீங்கள் பைக்கை கொண்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா வண்டி பின்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்ட்டு. இந்த க்ரூஸ் கண்ட்ரோலில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆக்சிலரேஷனை நீங்கள் கொடுத்துட்டு பைக்கை நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஆக்சிலரேஷன் நீங்கள் விட்டாலும் ஆக்சிலரேஷன் டவுன் ஆகாது. அப்படியே கண்டினியூவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதான் இந்த பைக்கில் இருக்க இன்னொரு ஃபியூச்சரான ஒரு அட்வான்ஸ்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த பைக்கில் டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 7 இன்ச் LED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது ஷார்பஸ்ட், பிரைட், ஷட்டர் ப்ரூஃப் அப்படின்னு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டுமாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரியே பவர்ஃபுல் 3GB RAM, ஆக்டா கோர் ப்ராசஸர், அப்புறம் 4G வைஃபை, ப்ளூடூத் கனெக்ஷன், அப்படி பல விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக நம்மளோட மொபைல் ஃபோனை 4G வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி அது ஓலா ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து மோட்டார் ஆப் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த 4G வைஃபை மூலம் நீங்கள் பைக் பக்கத்தில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. பைக்கை விட்டு நீங்கள் தூரம் போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி லாக் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல, இந்த LED டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை அவாய்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இயற்கை வந்து நீங்கள் பாதுகாத்துருக்கீங்க அப்படிங்கிறது கொண்டு, அப்புறமா நேவிகேஷன் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக அந்த டிஜிட்டல் LED ஸ்க்ரீனில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நார்த்து போயிட்டுருக்கீங்களா, உங்களோட திசை, நீங்கள் போயிட்டுருக்கிற திசை எங்கே, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு அப்படிங்கிறத டோட்டலாக அந்த மீட்ரு மூலமாக காட்டுற மாதிரியெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி இந்த பைக்கில் வந்து அருமையான லைவ் லொக்கேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அருமையான GPS சென்சாரோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. அட் ஹோம் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வீட்டில் இருந்துட்டு உங்களோட பைக்கோட லைவ் லொக்கேஷன், அப்புறமா உங்களோட பைக்கில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அதோட டோட்டல் டீட்டெயில் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இருந்து நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட முடியும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட பைக்கில் இருக்கிற சார்ஜில் இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதும் உங்களோட ஸ்க்ரீனில் அழகாக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். மட்டும் தான் உங்களோட மொபைல் ஃபோனை ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக உங்களோட கால் கண்ட்ரோல், அப்புறமா நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணுறது, ஹெட்ஃபோன், ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட முடியும்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து 2 மாடலில் இறங்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓலா S1, அப்புறம் இன்னொன்று ஓலா S1 Pro. இந்த ஓலா S1ல வந்து மோட்ஸில் வந்து கீழே நார்மல் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஹைப்பர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஓலா S1 Proவில் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. இதில் ரெண்டுமே நீங்கள் கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓலா S1 வந்து டாப் ஸ்பீடு வந்து 90 km/h தான் போக முடியும். ஆனால் ஓலா S1 Proன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 115 km/h போக முடியும், 115 km/h போக முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம ஒன் டைம் சார்ஜ் போட்டோம்னா ஓலா S1 வந்து 121 km போக முடியும். ஆனால் ஓலா S1 Pro வந்து 181 km வரைக்கும் போக முடியும். ஸோ நம்ம ரெண்டில் வந்து S1 Pro ரொம்ப பெட்டராக இருக்குது. கடைசியாக இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் வேரியண்ட் நம்ம பார்க்கலாம். ஓலா S1 பைக் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கும், ஓலா S1 Pro வந்து 1,30,000 ரூபாய்க்கும் சேல் ஆகுது. இதுலேயும் ப்ரைஸ் வேரியண்ட் ஒவ்வொரு ஸ்டேட் பை ஸ்டேட் வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்க முடியும். இந்த வெஹிக்கிள் வாங்குறதுக்கு இப்போவே ப்ரீ புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ரீ புக்கிங் வந்து இப்போ வரைக்கும் 1 லட்சம் வெஹிக்கிள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க. ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கு ஒன்லி 499 ருபீஸ், 499 ரூபா மட்டும் கட்டி நீங்கள் இந்த வெஹிக்கிளை ப்ரீ புக்கிங் பண்ணலாம். இந்த ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக்அப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களை உடனுக்குடன் தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.